புதிய கல்விக் கொள்கையை ஏற்க வைக்க தமிழகத்திற்கு நிதி தராமல் மத்திய அரசு நெருக்கடி தருகிறது. அமைச்சர் அன்பில் மகேஷ் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் 234 நகரங்களில் எஃப்எம் ரேடியோ நிலையம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். திண்டுக்கல், திருவண்ணாமலை, தஞ்சை உட்பட தமிழகத்தின் 11 இடங்களில் தனியார் எஃப்எம் சேவை. திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு 908 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது அமலாக்கத்துறை. அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் நடவடிக்கை. கிருஷ்ணகிரி வன்கொடுமை சம்பவம் குறித்து வரும் 4ஆம் தேதி அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. பள்ளி கல்வித்துறை அனுமதியின்றி எப்படி என்சிசி முகாம் நடத்தப்பட்டது எனவும் கேள்வி. பாலியல் புகாரை தொடர்ந்து இயக்குநர்கள் சித்திக் மற்றும் ரஞ்சித் மீது கேரள காவல்துறையினர் வழக்கு. குற்றஞ்சாட்டிய நடிகையிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. பாலியல் புகாரில் சிக்கியுள்ள மலையாள நடிகர் முகேஷ் வீட்டை முற்றுகையிட்ட மகளிர் காங்கிரசார். சிபிஎம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி போராட்டம். தமிழ் திரையுலகில் எழும் பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க வேண்டும். நடிகை காயத்ரி ரகுராம் வலியுறுத்தல். விக்கிரவாண்டி அருகே செப்டம்பர் 23ஆம் தேதி தாவேக மாநாடு நடத்த அனுமதி கோரி மனு. மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ள இடத்தில் காவல்துறை உயர் அதிகாரி ஆய்வு. பரந்தூர் விமான நிலையத்திற்காக ஏகனாபுரத்தில் நிலையெடுப்பு அரசாணைக்கு எதிர்ப்பு. சாலை மறியல் செய்தவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயன்றதால் தள்ளுமுள்ளு. கும்பகோணம் அரசு கல்லூரியில் மாணவர்களை சாதி ரீதியாக பேசியதாக குற்றச்சாட்டு. கல்லூரி மூடல், சம்பந்தப்பட்ட பேராசிரியர் வேறு கல்லூரிக்கு இடமாற்றம். வாழை தன்னை வாழ வைக்கவில்லை என எழுத்தாளர் சோ தர்மன் உருக்கம். திரைப்படமாக எடுக்க அனுமதி கோரவில்லை என்றும் பேட்டி. ஒரு பிரச்சனைய, ஒரு சம்பவத்தை அதை ஒரு வடிவமாக்கி இலக்கியமாக்கி சிறுகதையாக நாவல்களாக யார் ஒருவன் முதலிலே ஆக்கி அதுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டு அதனுடைய காப்பிரைட் உரிமையை வைத்திருக்கிறானோ அவனுக்கு தான் அந்த உரிமையை முதல்ல செல்லும். பா ரஞ்சித்தின் தங்கலான் பட வெற்றி விழா. படக்குழுவினருக்கு விருந்து வைத்து பரிமாறினார் நடிகர் விக்ரம்.